ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வருடத்துடைய முதல் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா, அநேக காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்து இதுவரை அதை நம்ம அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம், பதில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டில் ஆண்டவர் ஒரு பச்சை கொடியை காட்டுறார். ஸ்டார்ட். பிரேசலா. உன்னுடைய மகிழ்ச்சி ஸ்டார்ட், உன்னுடைய சுகம் ஸ்டார்ட், உன்னுடைய ஐஸ்வர்யம் ஸ்டார்ட், பெருக்கம் ஸ்டார்ட், நம் நன்மைகள் ஸ்டார்ட். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் அந்த விஷனை காட்டினார் ஆண்டவர். இப்போ இந்த நாளில் கூட ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, ஏன் இங்கேயே இப்பே சொல்லுன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரேஸ்லா. ஸ்டார்ட் சொல்லுங்கள். ஸ்டார்ட். இந்த ஆண்டுக்கு இன்னொரு பேர் கொடுக்காரு. ஸ்டார்ட். நன்மை, சந்தோஷம், மகிழ்ச்சி, சுகம், பெருக்கம், வெற்றி, தைரியம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறார். கர்த்தர் அப்படியே நம்முடைய சஞ்சலக்கும் தவிப்புக்கும் ஸ்டாப் பண்ண போகிறாரு. மகிழ்ச்சியும் வெற்றியும் ஸ்டார்ட் பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டில் இன்னொரு நமக்கு பேர் ஆண்டவர் கொடுக்குற. ஸ்டார்ட் பண்ணுறேன் உன் மகிழ்ச்சியை, உன் வெற்றியை, பெருக்கத்தை. பிரைஸ்லா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால் சோர்ந்து போக வேண்டாம், மகிழ்ந்து இருப்போம். கர்த்தர் அடிக்கடி சொல்லியிருக்குங்க. ஸ்டார்ட். என்னுடைய பலன் ஸ்டார்ட், என்னுடைய ஃபைனான்ஸில் பிரேக் த்ரோ ஸ்டார்ட். அல்லேலூயா. என்னுடைய வெற்றி ஸ்டார்ட், என்னுடைய சமாதானம் ஸ்டார்ட். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். நம்ம தொடர்ச்சியாக கடந்த ஆண்டில் நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் வாசித்து தியானித்து கொண்டு வந்தோம். அது சரியாக 5வது அதிகாரத்தில் நம்ம முடிக்க போகிறோம். 5வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது பேதுருவை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினதை பார்த்தோம். அவனுடைய நிழல் பட்டு அநேகர் சுகமானதை பார்த்தோம். அப்போது அங்கே வியாதிஸ்தர்களை கொண்டு வந்து வைத்தார்கள், அவர்கள் சுகமடைந்தார்கள். பிசாசு பிடித்தவங்களை கொண்டு வந்து வைச்சாங்க, அவங்க சுகம். அதான் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல். தேவ பிரசன்னம் வெளிப்படும் போது அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டாகும். அதுக்கு பிற்பாடு அவர்களை சிறைச்சாலையில் பிடித்தார்கள். ஆனால் தேவ தூதன் என்ன செஞ்சிட்டாப்ப? ரிலீஸ் பண்ணிட்டாப்ப. அதுக்கடுத்து ஜனத்தொகை கூடிக்கொண்டே இருந்தது. கடைசியாக பார்க்கும்போது அங்கே 5வது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் பார்க்கும்போது அவங்க சில அடிகளை அவமானப்பட்டாங்க. வேத வசனம் சொல்லுது பாங்க. 40, 41, 42. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். எதற்காக அடிச்சாங்களாம்? இயேசுவின் நாமத்தை. ஏன்னா இயேசுவின் நாமத்தினால தான் அற்புதம் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவது இல்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த ஆண்டு சொல்ல, இயேசுவின் நாமத்தில் எனக்கு அற்புதம் ஸ்டார்ட் ஆகட்டும், இயேசுவின் நாமத்தினால எனக்கு ஃபைனான்ஸ் பிரேக் த்ரூ ஸ்டார்ட் ஆகட்டும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் ஸ்டார்ட் ஆகட்டும், எங்கள் சபையில் பெருக்கம் ஸ்டார்ட் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லாதன்னு சொல்லி அடித்தாங்களாம். அல்லேலூயா. பிரைஸ்லாம். கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்தவர்களுக்கு உண்டாகிற பாடு அப்படின்னா எது தெரியுமா? சுவிசேஷத்துக்காக படுற பாடு தான். வேறு எந்த பாடையும் நமக்கு ஆண்டவர் செய்யலை, அனுமதிக்கல. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. 41. அவருடைய நாமத்துக்கு நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை? இப்போ எதுக்கு அடி வாங்கணுமா? சரி, இனிமேல் பேசாமல் சர்ச்சுக்கு போவோமா, அமைதியாக இருப்போமா, வந்துடுவோமா அப்படின்னு இருக்கல. அல்லேலூயா. இடைவிடாமல் செஞ்சாங்க அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக அவமானப்படுவது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. நீங்கள் காலைல சபைக்கு வர்றதுக்கு உங்கள் வீட்டில் யாராவது உங்களை அடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுட்டு வரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக ஏன்டா சபைக்கு போகிற அப்படின்னு உங்களை திட்டுனாங்கன்னா அது சந்தோஷம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடு. அப்போது அவங்க மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் அவங்களுடைய சுவிசேஷத்தை தடை செய்யவே முடியல. கர்த்தருடைய சுவிசேஷத்தை தடை செய்யவே யாராலையும் முடியல. அவங்க அவ்வளவு தைரியமாக இருந்தார்கள்.
பிரைஸ்லா. இப்போது நம்ம 6வது அதிகாரத்தை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். 6, 7 தியானிக்க போகிறோம். இதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஜனக்கூட்டம் அதிகமாக ஆயிடுச்சு. விட்டுருங்க, அப்படி விட்டுருங்க. ஜனக்கூட்டம் அதிகமாக ஆயிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு 3000, அதுக்கடுத்து 5000, அதுக்கடுத்து 5வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அதிகமாக என்ன செஞ்சாங்களாம், சேர்க்கப்பட்டார்கள். வேதவசனம் சொல்லுது பாருங்க, 5:14, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடம் அதிகமாய் சேர்க்க. இப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருச்சு பாருங்க. அப்போது இங்கே ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வருது சபைக்குள்ளாக. 6வது அதிகாரத்தில் 1வது வசனம். அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். பாருங்க, இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க சொல்கிறாங்க 2 மொழி பேசுகிறாங்க. அரமிக் பேசக்கூடிய யூதர்களும் கிரேக்க மொழி பேசுகிற யூதர்களும். இப்போது சபையில் யார் தான் இருக்காங்க? கரெக்டாக சொல்லுங்கள், யார் தான் இருக்காங்க? அப்போஸ்தலர். கண்டிப்பாக அவங்க இருந்தால் நம்ம பிரசங்கம் பண்ண முடியும். சபையில் எப்படிப்பட்ட பிரிவினர்கள் இருக்கிறாங்க? யூதர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இன்னும் புறஜாதி என்ன செய்யலை, உள்ள வரல. அல்லேலூயா. இந்த யூதர்களுக்குள்ளேயே சில மொழி பேசுகிறவங்களுக்குள்ளாக ப்ராப்ளம். கிரேக்க மொழி பேசுகிறவங்க, இன்னொன்று மொழி என்ன பேசுகிறாங்க, அரமிக்கு மொழி பேசுகிறவங்க. அவங்களுக்குள்ளாக என்ன பிரச்சனைனா, எங்கள் ஆட்கள் நீ சரியாக சிக்கன் பீஸு சரியாக நீ போடாமல் விட்டுட்ட, இந்த பருமான ஆள் சரியில்லை, ரைஸ்லா அவங்களுக்கு மட்டும் நீ நினைஞ்சிருக்கா 2 பீஸ் போட்டிருக்கா, எனக்கு 1 பீஸ் தான் போட்டிருக்கேன். இவ்வளோ அபிஷேகம் இறங்கி இவ்வளவு அற்புதம் நடந்து சபைக்குள்ளே என்ன தான் வந்துருச்சு, சின்ன ப்ராப்ளம். அவங்க இவங்க அப்படின்னு ப்ராப்ளம் வந்துச்சு. இதுக்கு உடனே சபை ஆட்களை அப்போஸ்தலர்கிட்ட நியூஸ் போயிடுச்சு, வாங்க பாஸ்டர்கிட்ட போவாங்க, என்ன தான் சொல்லலான்னு பார்ப்போம், நீங்களா நாங்களா, எங்கள் குரூப்பா உங்கள் குரூப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், அடுத்த 2வது வசனம் பாருங்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. பாருங்க, எப்போ நாங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்னா, உங்களுக்கு பரிமாறிட்டு இருக்கிறதுக்கு, உங்கள் பிரச்சனை தீர்க்கிறதுக்காக எங்களை கர்த்தர் என்ன செய்யலை, அழைக்கலை. நாங்கள் பந்தி விசாரிக்க கவனம் செலுத்தணும்னா, உங்கள் சின்ன சின்ன சச்சரவுகளை கவனம் செலுத்தணும்னா, நாங்கள் இந்த என்ன செய்ய முடியாது, தேவ வசனத்தை என்ன செய்ய முடியாது. அப்போ ஒன்று செய்யலாம், இதுக்கு ஒரு டீம் உருவாக்குவோம். ரைஸ்லா ஒரு 7 பேர் உள்ள ஒரு டீமை உருவாக்கும். பாருங்கள், சபையில் ஆதி திருச்சபையில் ஒரு சின்ன சின்ன சபைக்குள்ளாக வேலை செய்கிறவர்கள் கூட அவங்களை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள், அவர்கள் சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் மனபூர்வமாக செய்யும்போது உங்கள் மேலே எப்படிப்பட்ட அபிஷேகம் வரும் என்பது தான் இந்த 6வது அதிகாரம். அல்லேலூயா. ஊழியம் என்பது சில பேர் ஒரு பெரிய பாஸ்டர், அவருடைய சபையில் நிறைய ஜனங்க வர்றாங்க. அப்போ ஒருத்தர் பாஸ்டர் சூப்பராக காரில் போகிறாரு, பென்ஸில் போகிறாரு, ஆடியில் போகிறார், அவ்வளோ மக்களுக்கு ஊழியம்னா ஜம்முன்னு தான் இருக்கும் போல், இதுதான் ஊழியம் போல் அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தர் ஃபஸ்ட்டு நான் பேசாமல் ஊழியத்துக்கு வந்துடுறேன் வேலையெல்லாம் விட்டுட்டு. அல்லேலூயா. சரிப்பா இன்னைக்கு நாளைக்கு ஊழியத்துக்கு வந்து ரைட்டு. அவர் வந்த உடனே ஸ்டேஜில் ஏற்றி நம்மளை எல்லாம் பிரசங்கம் பண்ண விடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காப்ப. அவருக்கு தம்பி போய் இந்த டாய்லெட்லாம் கொஞ்சம் கழுவ வேண்டி இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன செய், எங்களுக்கு பைபிள் காலேஜில் ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கே எது தெரியுமா, பாத்ரூமையும் டாய்லெட்டையும் கழுவணும். அல்லேலூயா. பிரைஸ்லா. தாழ்மை இல்லாவிட்டால் நம்ம உயர்வாக போகும்போது நம்ம மற்றவங்களை அனுசரிக்க மாட்டோம். நான் வீட்டில் வேலையே செய்யாத ஆள், நான்லாம் வெளியே போய் வேலை செஞ்சேன். பிரைஸ்லாம் அவ்வளோ கர்த்தருக்காக நம்ம வேலை செய்கிறோம். எத்தனையோ சபையில் நான் இருக்கும்போது, சில சபையில் நான் ஊழியம் செஞ்சுருக்கும் போது அத்தனையும் தூப்பேன், எல்லா வேலையும் செய்வேன், பாய் போடுறது எல்லாமே பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி அத்தனையும் செஞ்சு முடிச்சிடுவேன். அதெல்லாம் ஏன்னா நான் என்ன நினச்சது, கர்த்தருக்காக நம்ம என்ன செய்கிறோம், இதை செய்கிறோம். அப்போது எங்கே இருந்து தான் நம்மளை ஸ்டார்ட் பண்ணுவார்னா, அடிப்படை ஊழியம் என்றால் ஏதோ மைக்கை பிடிச்சிட்டு பிரசங்கம் பண்ணுவது மட்டும் ஊழியம் அல்ல. ரைஸ்லா அது மாத்திரம் ஊழியம் அப்படி நினைக்கிறாங்க, அதுதான் ஊழியம். அப்படி கிடையாது. ஊழியம் என்பது அடிப்படையில் இருந்து வர வேண்டும். ஜோசப் பிரின்ஸ் என்ற சிங்கப்பூரில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவருடைய சபையை குறித்து நம்ம தியானிச்சுருக்கிறோம். இந்த சபையில் போட்டோலாம் பார்த்துருக்கலாம். அவ்வளோ பெரிய சபை, 500 கோடிக்கு அந்த சபையை நினைஞ்சிருக்காங்க, கட்டியிருக்காங்க. ஆனால் அங்கே லீடர்ஸ்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா,
உண்மையாக அவர் எப்படி தேர்ந்தெடுப்பானா, உண்மையாக ஆஃபரிங் கொடுக்குறவங்க மட்டும்தான் அங்கே லீடர்ஸ். அல்லேலூயா. ஏன்னா உனக்கு கிவிங்கே வரலன்னா நீ தேவனுக்காக நீ என்ன செய்ய முடியாது, ஒரு காரியமும். ஃபஸ்ட்டு கிவிங் நீ கொடுக்குற பழக்கம் நீ வராவிட்டால் தேவனுக்காக நீ பெரிய காரியத்தை நீ செய்ய முடியாது. அப்போது நாங்களாம் ஒரு காலத்தில் பாஸ்டர்ஸ் கீழெல்லாம் நாங்கள் இருக்கும்போதெல்லாம் ஒரு நாள்லாம் பார்த்திங்கன்னா சரியான மழை. ஒரு 10 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் ஒரு இடத்துல போய் பிரேஷல் நடத்திட்டு வரோம். வந்தால் அவங்க என்ன சாப்பாடு கொடுக்காங்களோ அதுதான் சாப்பிடணும். நான் நல்லா சாப்பிட்டால் நான் ஒரு நாளும் நைட்டு டிஃபன் தான் சாப்பிடுவேன். ஆனால் அன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு மலையில் நனைஞ்சு வந்துட்டுருக்கிறேன். அங்கே என்ன இருந்துச்சுன்னா பழைய சோறு தான் இருந்துச்சு. பழைய சோறு அவ்வளோதான் இருந்துச்சு அங்கே. பிரைஸ்லா. ஆனால் உண்மையாகவே நான் சொல்கிறேங்க, எனக்கு மனசில் கொஞ்சம் கூட சலனம் வரல. ஏன்னா ஆண்டவரே சூப்பர் சாப்பாடு எனக்கு நினைஞ்சிருக்கீங்க, கொடுத்துருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்போ தான் நம்ம ஆண்டவருடைய தன்மையை நம்ம என்ன செய்ய முடியும், உணர முடியும். அப்போ அடிப்படை காரியத்திலேருந்து உதவி செய்வதிலேருந்து, ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்வதிலேருந்து, அவங்களுக்கு காரியங்களை கேர் பண்ணுவதிலேருந்து அப்படியே கொண்டு இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 7 பேர்த்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 7 பேர் எப்படி தேர்ந்தெடுத்த உடனே அவங்க மேலே எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் கடந்து வருகிறது. பிரைஸ்லாம். அதுதான் இந்த 7வது அதிகாரத்தில் காணப்போகிறோம். எப்படிப்பட்ட அபிஷேகம் வரப்போகுதுன்னா, அவர்கள் ஒவ்வொரு மேலேயும் ஒரு பரிபூர்ண கிருபை வந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம சின்ன காரியமோ பெரிய காரியமோ செய்யும்போது நம்ம மேலே ஃபுல் ஆஃப் த கிரேஸ். அல்லேலூயா. நம்ம மேலே எப்படிப்பட்ட கிருபை கிடைக்கும், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க தேவ பிள்ளைங்கள் மேலே பூரண கிருபை, ஃபுல் ஆஃப் த கிரேஸ். இப்போ பாருங்க, கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா 3வது வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். என்ன நம்ம நினைக்கிறோம், என்னமோ சாம்பார் ஊற்றுறதும் ஏதாவது கேக்கு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்குறது சாதாரண வேலை இல்லை. அல்லேலூயா. அப்படி உள்ளவங்க நீங்கள் தேர்ந்தெடுங்க. அவங்கள ஆண்டவர் எப்படி நிரப்புவாராம், ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பிரைஸ்லா. அப்போ உங்கள் சபையில் பாடும்போது சின்ன சின்ன வேலைகளை செய்யும்போது கூட யாரை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர், ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போது ஏன்னா இந்த பேதுருக்கு தெரியும், அவனுடைய மாற்றம் மாறினதுக்கு முக்கியமான காரியமே பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக தேர்ந்தெடுங்க. உடனே என்ன செஞ்சுருக்காங்க, அப்போ தேர்ந்தெடுப்போம்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காக தேர்ந்தெடுப்போம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவவசனத்தை போதிக்க ஊழியத்திலையும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அல்லேலூயா. அப்போ விசுவாசி மக்கள் இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அமைதியாக இருங்க, நாங்கள் எல்லா ப்ரோக்ராமும் என்ன செஞ்சுக்கிறோம் பார்த்துக்கோன்னு சொல்லணும். அல்லேலூயா. இவர் 7லேருந்து Z வரை எல்லா வேலையும் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, வாங்க ராசா வாங்க, சேரில் உட்காருங்க ராசா உட்காருங்க. அல்லேலூயா. பாஸ்டர் உண்மையாகவே நல்லா தான் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலையும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலையும் அப்போ எங்கள் வேலையை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும், சபையில் அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட அந்த 7 பேருடைய வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடந்துச்சு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம சாதாரண எண்ணிடக்கூடாது. நீங்கள் பாருங்கள், சில பேர் சபை முடிஞ்சு சில தூக்குறீங்கன்னா அதெல்லாம் கர்த்தர் பார்ப்பார். சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் கூட அது கர்த்தருக்காக செய்கிறோம், கர்த்தருக்காக இந்த காரியங்களை செய்கிறோம். ஒரு காரியம் ஒரு மீட்டிங்னா அதுக்குரிய காரியங்கள் நம்மளே பொறுப்பு எடுக்கணும். அப்படி காரியங்கள் இப்போ இந்த 7 பேர் மேலே எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த 7 பேருடைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே எழுதப்பட்டிருக்கிறது. 5வது வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவராகிய 7 பேர்த்த லிஸ்ட் பேர் சொல்லப்பட்டிருப்பாங்க. முதலாவது விசுவாசமும், ஃபுல் ஆஃப் த ஃபெய்த், ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஃபுல் ஆஃப் த கிரேஸ். அப்போ கீழே நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தேவானையும் பிலிப்புவையும் பிரோகோரையும் நிக்கோனாவரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்தானம் அமைந்தாகிய அந்தியோகியா பட்டணத்தாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு.
அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். கைகள் வைக்கும்போது இந்த 7 பேர் சாதாரணமாக இருந்த கர்த்தருடைய சின்ன சின்ன ஊழியங்களை செய்யும்படி முன்பாக வந்தார்கள். அவர்கள் மேல் கைகளை வைத்த போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை அப்போஸ்தலருக்கு முன் நிறுத்தினார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு ஆசாரிகளில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. இப்போ ஏற்கனவே சொன்னோம் 3000, அடுத்தது 5000, அதுக்கடுத்து அதிகமாய் இங்கே போட்டிருக்கு தேவ வசனம் விருத்தி அடைந்தது. அல்லேலூயா. அப்போ வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் விருத்தி அடையுமானால், நம்ம ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை தியானிச்சோம் பாருங்க, வாக்குத்தத்தங்களை எடுத்து வேத வசனத்தினால் நீங்கள் விருத்தி அடைவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை விருத்தி அடையும், உங்கள் வாழ்க்கை செழிக்கும். வேத வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எது விருத்தி அடையும்னா, வேத வசனம் விருத்தி அடைஞ்சிச்சுன்னா செழிப்பு விருத்தி அடைஞ்சிடும், சுகம் விருத்தி அடைஞ்சிடும், சமாதானம் விருத்தி அடைந்துடும், வெற்றி விருத்தி அடைந்துடும். இங்கே எப்படி மேற்கொண்டதுன்னா, தேவனுடைய வேத வசனம் விருத்தி அடைந்தது. அடுத்த வசனம் சொல்லுது, சீசருடைய தொகை எருசலேமில். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மேய்ப்பர் குட்டி போடுவாங்களா, ஆடு குட்டி போடுவான்? இப்போ நம்ம சபைகளுக்கு ஆடு ஒன்றுமே எந்த ஆடுமே குட்டி போடலை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக ஒரு ஆத்துமாவை கூட என்ன செய்யணும், குட்டி போடுற என்ன அர்த்தம்? பாருங்க, வேத வசனம் விருத்தி அடைந்தது, சீசரோட தொகை பெருகிட்டு. அப்போ சபை பெருகிறதுக்கு யாருடைய காரியம்? மேய்ப்பரா விசுவாசிகளா? விசுவாசிகள். நாங்களே பெரிய கிருபையில் வந்து சேருகிறோம் மாஸ்டர். அல்லேலூயா. அப்படி இல்லை பாருங்க. இப்போ எப்படி பெருகிச்சுன்னா, இவர்களால் தான் சபை பெருகினது. சீசர்கள் விசுவாசிகளால் தான் சபை இணைஞ்சிச்சு பழுகி பெருகினது. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு வாட்ஸ்அப்பில் இதை நீ அனுப்பு, உனக்கு செழிக்கும், உனக்கு நன்மை நடக்கும்னா அதை என்ன செய்கிறோம்? இப்போ இன்றைக்கி ஊழியம் எப்படி தெரியுமா? சரி, உங்களால் காஸ்பல் சொல்ல முடியலாட்டாலும் இந்த இப்போ நான் வீடியோ அனுப்புகிறேன், நம்ம மக்கள் வீடியோ அனுப்புனா அதை டிக் பண்ணுறது அவ்வளோதான். அதுக்கு ஒரு கிளிக் கூட பட மாட்டேங்க. ஊழியனை இப்போ எப்படி தெரியுங்க? சோசியல் மீடியா மூலம் தான் ஊழியம் செய்ய முடியும். ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குள்ளேயும் என்ன மொபைல் இருக்குது. அப்போ இந்த வசனங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பணும். அல்லேலூயா. இப்போ பைபிள் ஸ்டடி நடக்கணும், 4-5 கிறிஸ்தவங்களுக்கு அனுப்பணும். சண்டே ஆராதனை வருதா, அதை பார்த்துட்டு நம்ம சர்ச்சில் தானே ரைட்டு, அதுக்கு ஒரு கொஞ்சமாக ஹை அப்படி போடுறது கிடையாது, எது போடுறது கிடையாது. அல்லேலூயா. அதை கேட்குறதும் கிடையாது. அல்லேலூயா. கேட்டால் தானே அடுத்தவங்க அனுப்ப முடியும். இப்போ ஊழியம் எப்படி செய்யும் தெரியுமா? இப்போ எப்படி ஊழியம் தெரியுமா? இப்போ 2K இல்லை, இப்போ எப்படி ஊழியம்னா மீடியா தான் ஊழியம். அல்லேலூயா. நீங்கள் இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சொல்லணும், நம்ம மக்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கானே தெரியல, அது முதல்ல டெஸ்ட் பண்ணணும். அடுத்தவங்க அவங்க உறவினர்கள் ரிலேட்டிவ்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, நண்பர்கள், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போய் உங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கலாம். ஒரு நிமிஷம் வீடியோவை ஸ்டேட்டஸில் எடுத்து வைக்க, அதை 10 பேர் பார்க்குறேன், என்ன உங்கள் பாஸ்டர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு 4 பேர் கேட்கும்போது ஆமாம் இங்கே சர்ச்சுக்கு வாங்க. அல்லேலூயா. இது அதுக்கடுத்து நம்ம நேர்லையும் சொல்லலாம். இப்போ எப்படின்னா மீடியா தான் சுவிசேஷத்தை கொண்டு போகிற ஸ்பீடு. அல்லேலூயா. அப்போ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படிலாம் இப்போது இவர்கள் போய் சொல்ல 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 அங்கே ஜனத்தொகை பலுகி பெருகியது. அல்லேலூயா. பலுகி பெருகிறது பாருங்கள். இப்போது அதுக்கடுத்து வேத வசனம் விருத்தி அடைந்தது. இதில் இந்த 7 பேரையும் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தினார். பிரைஸ்லா. லீடர்களை தேர்ந்தெடுத்த இந்த 7 பேரையும் தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். இந்த 7 பேர் மேலே எப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருந்துச்சு என்பதை பார்க்கணும். அதில் ஒரு நபர் ஸ்டீபன், இங்கிலீஷில் ஸ்டீபன், இதில் ஸ்தேவான் பாங்க 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். யார் இந்த ஸ்தேவான்? யார் இந்த ஸ்தேவான்? நீங்கள் முந்தின வசனம் பாங்க. இவங்க 7 பேரை எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க?
பந்தி விசாரிக்க தேர்ந்தெடுத்தாங்க. அதில் ஒரு ஆள் தான் ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் விசுவாசத்தில் நிறைந்தவனா ஜனங்களுக்குள்ள என்ன செஞ்சானா? பார்த்தீங்களா அவனோட ஸ்டார்டிங் எப்படி இருக்குது? அல்லேலூயா. சின்ன ஊழியம், அடுத்தது பெரிய ஊழியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதான் நல்லா புரிந்து கொள்ளுங்க. சின்ன ஊழியத்தில் ஸ்டார்ட் பண்ண சின்ன ஒரு காரியங்க. அல்லேலூயா. அதெல்லாம் உண்மையாக பாராட்டுறேன். சில வந்து நம்ம சாப்பாடுலாம் கரெக்டாக ஒழுங்கு பண்ணி கொடுக்குறதில்ல. இதில் ஒரு சின்ன காரியத்தில் நம்ம கவனம் செலுத்தும் போது சின்ன காரியத்தில் கவனம், அந்த ஸ்தேவானை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையால் நிரப்பி ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்கள் அப்போஸ்தலர்கள் செஞ்ச மாதிரி இவங்களும் செய்கிறாங்க. பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள் இருக்கும்போது 3 மீன் 5 அப்பத்தையும் ஆண்டவர் 5000 பேத்துக்கு போஷிக்கும் போது யார் தான் பரிமாறுனாங்க? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதில் ஒரு சீசன் தான் நடந்து போகும்போது வல்லமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ சபை எப்படிப்பட்ட காரியத்தை வைக்கவாங்க. சின்ன அவங்க போய் எல்லாம் உட்காருங்க சாப்பிடுங்க அப்படி போட்டு அவங்களுக்கு வேண்டியெல்லாம் ஒழுங்கு பண்ணாங்க. அதான் செஞ்சுட்டு இருந்தாங்க சீசர்கள். ஆனால் பரிசுத்தாவியான வல்லமை அவங்க மேலே வெளிப்பட்ட போது அவர்கள் அப்போஸ்தலர்களாக மாறினார்கள். இங்கே பாருங்கள், இந்த ஸ்தேவான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாட்சியாக மாறுறான். இப்போ இந்த 7 பேர் மேலே மொத்தம் 5 காரியம் நடக்குது. இன்றைக்கி நம்ம மேலேயும் 5 காரியம் இருக்குது. பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து 5வது அதிகாரம் 4வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஃபுல் ஆஃப் த கிரேஸ். பூரண கிருபை உங்கள் மேல் என் மேல் இருக்குது. இந்த பூரண கிருபை எப்படின்னா, இந்த பூரண கிருபை நமக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 1:16 பாருங்க. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். யாருடைய பரிபூர்ணத்தினால? இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூர்ணத்தினால் நம்ம எல்லோரும் கிருபை மேல் கிருபை, ஆசீர்வாதத்து மேல் ஆசீர்வாதம், தயவு மேல் தயவு, சுகத்து மேல் சுகம், வரங்கள் மேல் வரங்கள் பெற்றோம். அப்போது நம்ம மேலே ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை என்றால் கிருபை. அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபை. ஃபுல் ஆஃப் த கிரேஸ். அப்போ உங்கள் ஒவ்வொரு மேலேயும் இன்றைக்கி ஆண்டவர் குட் நியூஸ் சொல்லார், உன் மேலே பூர்ண கிருபை இருக்குது. அந்த கிருபை உங்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும். அந்த கிருபையால் ஐஸ்வர்யம் உண்டாகும். அந்த கிருபையால் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். கிருபையால் நீங்கள் ஜெபிப்பீர்கள். கிருபையினால் நீங்கள் வேதத்தை வாக்குத்தத்தங்களை எடுப்பீர்கள். கிருபையால் உங்கள் வனாந்தரம் செழிக்கும். அவர்கள் எல்லோரும் மேலேயும் பூரண கிருபை இருந்தது. இப்போ உங்கள் வலது கருத்து தலைமை வச்சுக்கோங்க, என் மேலே பூரண கிருபை இருக்குது. அந்த கிருபை யாரு? கிறிஸ்து. அப்போ ஃபுல் ஆஃப் த கிரேஸ். இங்கிலீஷில் சொன்னால் ஃபுல் ஆஃப் த கிரேஸ், பூர்ண கிருபை. ஒவ்வொரு நாளும் பாடக்கூடிய கிருபை, ஆராதிக்கக்கூடிய கிருபை, ஜெபிக்கக்கூடிய கிருபை, வேதத்தை வாசிக்கக்கூடிய கிருபை, கொடுக்கக்கூடிய கிருபை, அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய கிருபை. உங்கள் மேல் சகலவித கிருபையால் கர்த்தர் உங்களை நிரப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2வது, உங்கள் மேல் ஒரு பூரண விசுவாசம் இருக்குது. பாருங்க, 6வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய், இதான் ஃபுல் ஆஃப் த ஃபெய்த். அல்லேலூயா. 2வது, ஆண்டோட பிள்ளைகளாகிய நம்ம மேலே ஃபுல் ஆஃப் த ஃபெய்த், பூர்ண விசுவாசம். ஐயோ, எனக்கு சரியாக விசுவாசிக்க முடியலையே, எனக்கு விசுவாசிக்கக்கூடிய பலன் எனக்கு இல்லையே. ஆண்டவர், நீங்கள் சொல்கிறது உண்மை தான் ஆண்டவர், ஆனால் என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்க. எனக்கு விசுவாசம் குறைவாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் குட் நியூஸ் சொல்லாரு, உன் மேலே விசுவாசம், பூர்ண விசுவாசம் இருக்குது. விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும். தேவன் நம்ம கொடுத்துருக்க திட்டங்கள், தரிசனங்கள் எல்லாம் நம்ம விசுவாசிக்க வேண்டும் என்றால் நம்ம மேலே என்ன இருக்க வேண்டும்? பூர்ண விசுவாசம், ஃபுல் ஆஃப் த ஃபெய்த். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா, வேத வசனம் சொல்லுகிறது. 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், 6:3. ஆதலால் சகோதரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து. இப்போ நிறைந்து அந்த வார்த்தையை தான் மென்ஷன் பண்ணுறேன்.
பாருங்க, ஒன்று ஃபுல் ஆஃப் த கிரேஸ், ரெண்டாவது ஃபுல் ஆஃப் த ஃபெய்த்து, மூன்றாவது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உங்கள் மேல் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் அந்நிய பாஷை எப்பயோ சபையில் வந்து பேசும்போது மட்டுமல்ல, எந்த நேரத்தில் நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம். அல்லேலூயா. ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறா, நீங்கள் நிறைவாக இருக்கிறீர்கள், உங்கள் மேல் அந்த நிறைவு இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தேவான் 8வது வசனம் திரும்ப வாசிக்கிறேன். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். அல்லேலூயா. எப்படிப்பட்ட நிறைந்திருக்கானா? வல்லமையினால் நிறைந்தவனாய், ஃபுல் ஆஃப் த பவர். நம்ம மேலே இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறோம். வியாதிஸ்துகள் கைகள் வைக்கும்போது சுகம் உண்டாகும். ஏன் பாஸ்டர் இன்னும் நடக்கலை? நம்ம இன்னும் விசுவாசிக்கவில்லை. நாம் விசுவாசிப்போமானால் அந்த அற்புதத்தை காண்போம். சாதாரண பந்தி விசாரிப்புக்கான அந்த ஸ்தேவான் பெரிய வல்லமையும் அடையாளங்கள் செய்யக்கூடியவனாக மாறிட்டான். பிரைஸ்லா. ஃபுல் ஆஃப் த பவர். அடுக்கிறது பார்த்தீங்கன்னா நாணம் நிறைந்தவனா. 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அதனால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் நாணமும் நிறைந்து, ஃபுல் ஆஃப் த விஸ்டம். எனக்கு சரியாக நாணம் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. உங்களுக்குள் நாணம் இருக்குது, உங்களுக்குள் ஸ்கில் இருக்குது. உங்களை பரிசுத்த ஆவியினால், அவருடைய நாணத்தினால் நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள். நாணம் என்பது உங்களுடைய எல்லா பகுதியிலும், ஆவிக்குரிய வாழ்விலையும், உங்களுடைய பொருளாதாரத்திலையும், உங்களுடைய எல்லா பகுதியிலையும் செயல்படும். நாணம் செயல்படும். வேலை பார்க்குற இடத்துல நாணம் செயல்படும், குடும்பத்தில் நாணம் செயல்படும், நீங்கள் உங்களுடைய பேச்சில் நாணம் என்ன செய்யப்படும்? செயல்படும். பாருங்கள், சாலமோன் கிட்ட 2 பேர் வந்தாங்க. அப்போது தேவன் சாலமோனை நாணத்தில் நிரப்பி வைத்திருந்தார். அப்போது 2 பெண்கள் சொன்னாங்க, இது என்னுடைய குழந்தை அப்படின்னு 2 பேருமே சொன்னாங்க. ஆனால் நான் அப்போது உடனே சாலமோன் கூப்பிட்டு என்ன விசாரிக்கும் போது எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒவ்வொரு குழந்தை இருந்துச்சு. ஆனால் இரவு நேரத்தில் இப்படி படுக்கும்போது ஒரு குழந்தை செத்து போயிடுச்சு. ஆனால் செத்தது அவளுடையது, ஆனால் உயிரோடு இருக்கிற என்னுடைய குழந்தைய அவள் எடுத்து போட்டுட்டு செத்த குழந்தை உன்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டாப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சாலமோன் பார்த்தாப்ப உடனே கட்டளிட்டாப்ப, ஒரு வாளை கொண்டு வாருங்கள், இந்த உயிரோடு இருக்க குழந்தைய 2ஆக பிளந்து விடுங்கள், வெட்டுங்கள். ஒரு பகுதி ஒருத்திக்கும் இன்னொரு 2வது பகுதியை மற்றவளுக்கு கொடுத்து விடுங்கள்னு சொன்ன உடனே அந்த பெற்றெடுத்த தாய் சொன்னா, ஐயோ வேண்டாம், உயிரோடு இருக்க குழந்தைய அவளுக்கே கொடுத்து விடுங்க. ஆனால் அந்த குழந்தைய பெற்றெடுக்காம அந்த அவ சொன்னா, இல்லை வெட்டுங்க. இல்லையா? அந்த குழந்தை இறந்த குழந்தையோடைய தாய் சொன்னா, அதை என்ன செஞ்சுங்க? வெட்டி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். அப்போ உடனே ராஜா சொன்ன, அப்போ அந்த 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 குழந்தைய நீங்கள் கொல்ல வேண்டாம்னு சொன்னேன், அவ தான் அந்த குழந்தையுடைய தாய். ஏன்னா பெற்றெடுத்து அந்த மனசு பாருங்கள். உடனே இந்த செய்தி அந்த அரசாங்கத்தில், அந்த தேசம் முழுவதும் பரவிட்டு. அல்லேலூயா. உங்கள் மேலே என் மேலே அப்படிப்பட்ட நாணம் இருக்குது. ஃபுல் ஆஃப் த விஸ்டம். அல்லேலூயா. உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. பிரைஸ்லா. பண விஷயத்தை ஏமாற்ற முடியாது. பாருங்கள், ஃபுல் ஆஃப் த விஸ்டத்தினால் நிறைந்திருந்தாங்க. மொத்தம் இப்போ 5 காரியம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று பூர்ண கிருபை, பூர்ண விசுவாசம், பூர்ண நாணம், பூர்ண பரிசுத்த ஆவியின் நிறைவு, பூர்ண பரிசுத்த ஆவியுடைய வல்லமை. இந்த ஃபுல் ஆஃப் த கிரேஸ், ஃபுல் ஆஃப் த ஃபெய்த், ஃபுல் ஆஃப் த விஸ்டம், ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஃபுல் ஆஃப் த பவர். அல்லேலூயா. இதெல்லாம் நிறைந்திருந்தாங்க. இப்போது இந்த ஸ்தேவான் பரிசுத்த ஆவியை நிறைந்து பேசிட்டு இருக்கும்போது அவனை யாருமே ஏற்று நின்று பேச முடியல. இப்போ இந்த ஸ்தேவான் வந்து அப்போஸ்தலன் கிடையாது. நல்லா யார் சபையில் அந்த ஸ்தேவான் யார்? பாருங்க. அல்லேலூயா. இல்லை இங்கே இருக்கிறீங்க. பிரைஸா. பந்தி விசாரிப்புக்காரன் தான். அவன் அற்புத அடையாளங்களை செய்த போது, வல்லமை வெளிப்பட்ட போது பெரிய காரியங்கள் அங்கே நடைபெற்றது. இப்போ உடனே அவன் ஒரு வசனம் சொல்கிறது, 10வது வசனம், அவன் பேசின நாணத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஹல்லேலூயா. அவர்களால் என்ன செய்ய முடியல. அவன் ஸ்தேவான் பேச்சுக்கு அங்கே இருக்கிற பிரதான ஆசாரியர்கள், வேத பாரர்கள், அவர்களால் ஆசாரிகளால் என்ன செய்ய பதில் பேச முடியல. ஹல்லேலூயா.
நீங்கள் சுவிசேஷம் சொல்லும்போது அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்வார், நன்மையை செய்வார். தைரியமாக நீங்கள் சுவிசேஷம் சொல்லும்போது அப்படிப்பட்ட காரியங்களை, நன்மைகளை ஆண்டவர் செய்வார். பாருங்கள், அவங்களால எதிர்த்து பேச முடியல. அப்போ உடனே ஒரு பெரிய கூட்டம் கூடிருச்சு. ஸ்தேவான் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறான், ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். இப்போது கடைசி பார்த்தீங்கன்னா 15வது வசனம், அவனை கூட்டு போய் அவனை பிடிச்சு கொண்டு போய் ஆலோசனை சங்கத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. வாசிக்கலாமா? ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போலிருக்க கண்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, சாதாரண பந்தி விசாரிப்புக்காரன் தான் இப்போது ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஃபுல் ஆஃப் த பவர், ஃபுல் ஆஃப் த கிரேஸ், ஃபுல் ஆஃப் த விஸ்டம், ஃபுல் ஆஃப் த ஃபெய்த் நிரப்பப்பட்ட பார்க்கணும். தேவனோடு பேசிக்கிட்டே இருக்கிறனால அவன் முகம் எப்படி இருக்குதான்? இது பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் ஆண்டோட சமூகத்தை உட்காந்து ஆண்டு உங்களோடு வசனத்தமாக பேசுவார்னா, நம்ம எத்தனை தான் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும், எவ்வளோ பவுட்ரு போட்டாலும், என்ன தான் போட்டால் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நெஞ்சிடும், முகம் வாடிடும். ஆனால் நீங்கள் ஆண்டு உங்களோடு இடைப்படும் போது உங்கள் முகம் அப்படியே பிரைட்னஸ்ஸாக மாறும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு பைபிள் டீச்சர் இருந்தார். அவரை மாதிரி கருப்பு நீங்கள் யாருமே பார்க்க முடியாது, அவ்வளோ கருப்பு. ஆனால் அவரோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணும். ஏன்னா ஜெபிக்கிறவ, வேத வசனத்தை படிக்கிறவ அப்படியே பார்த்தா ஒரு முகத்தில் அவ்வளோ பிளாக்காக இருந்தாலும் அவன் முகத்தில் ஒரு சைனிங் கிடைக்கும். தேவ பிரசன்ஸ் நான் பார்த்துருக்கேன். கால் எந்திரிச்சோன்னு ஜெபிக்க ஆரம்பிச்சு. இறந்துட்டார், கிறிஸ்துக்குள்ளே இறந்துட்டார் அவர். பிரைஸ்லா. பாருங்க, இப்போ ஸ்தேவானுடைய முகத்தை எல்லோரும் பார்த்த போது பாருங்க, வேத வசனம் சொல்ல அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். அல்லேலூயா. பிரைஸ்லா. பாருங்க, இப்போ இந்த ஸ்தேவான் 7வது அதிகாரத்தில், நீங்கள் 7வது அதிகாரத்தை படிச்சிட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டை படித்த மாதிரி. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுடைய முழு செய்தியும் 7வது அதிகாரத்தில் ஸ்தேவான் கொண்டு வருகிறான். பாருங்க, சாதாரண ஊழியத்தில் முதல் தேவை நமக்கு என்ன தேவைன்னா, வேதத்தை குறித்த நாலேஜ் தேவை. பிரைஸ்லா. இப்போ பேசுகிறான் பாருங்க. இப்போ எல்லாம் கொண்டு நிப்பாட்டிட்டாங்க ஸ்தேவானை. நீ என்ன இப்படி இந்த இயேசு நாமத்தை சொல்லக்கூட நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நீ என்ன அற்புதங்களை செய்கிற அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்ட உடனே இப்போ இவன் யாருக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறான்? யூதர் மக்கள், அங்கே பிரதான ஆசாரிகள், வேதப்பாரர்கள், அவங்கக்கிட்ட தான் நினைச்சிட்டு இருக்கான், பேசிட்டு இருக்கான். அவங்க நடுவில் அவங்களுக்கு ஏற்கனவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவங்களுக்கு ஆபிரகாம் தெரியும், ஈசாக்கு தெரியும், யாக்கோபு தெரியும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் யாருக்கு தான் தெரியும்? யூதர்களுக்கு தான் தெரியும். யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் நியாயப்பிரமாணம். புரியுதுங்களா? பிரேஸ்லாம். இப்போ சபைக்குள்ளே புறஜாதி என்ன செய்யலை, இன்னும் வரவில்லை. புறஜாதி நமக்கு ஆபிரகாமையும் தெரியாது, ஈசாக்கையும் தெரியாது, யாக்கோபையும் தெரியாது. நம்ம இயேசு ஏற்றுக்கொண்ட பிறப்பு. ஆனால் இந்த யூத ஜனங்களுக்கு பழைய ஏற்பாட்டுக்கு அத்தனையும் அவங்களுக்கு தெரியும். இப்போ இவங்களுக்கு காஸ்பல் சொல்லணும்னா நம்ம வெளியேந்து சொல்ல முடியாது. இப்போ இந்த ஸ்தேவான் பைபிள்லேருந்து எடுத்து பேசுகிறான். இப்போ இவங்க யாரை தான் நம்பலைன்னா, மேசியாவை நம்பலை, இயேசுவை என்ன செய்யலை, நம்பலை. ஆனால் தேவன் என்ன செய்கிறாங்க, நம்புகிறாங்க. தேவன் தான் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று அவங்க யூதர்கள் என்ன செய்யலை, நம்பலை. இன்னைக்கு வர நம்பலை. பிரைஸ்லாம். ஒரு காலகட்டத்தில் இனி வரும் நாட்களில் ஆண்டோட வருகைக்கு அப்புறம், 2ஆம் வருகையின் போது, அந்த ரகசிய வருகைக்கு பிற்பாடு, இந்த பூமியில் நடக்க போகிற காரியங்களுக்கு பிற்பாடு அவங்க நம்புவாங்க. பிரைஸ்லாம். ஆனால் இப்போ இந்த ஸ்தேவானுடைய இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் அநேகரை நம்பினார்கள் மாத்திரமில்லை, ஸ்தேவானுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க தீங்கிழைத்தார்கள் என்பது இந்த 7வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ அவங்களுக்கு எப்படி காஸ்பல் சொல்கிறான் பாருங்கள். 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். பிரதான ஆசாரியன் கேட்குறான், என்ன விஷயம், என்ன நீ இப்படி அற்புதங்களாக செய்கிற, ஏன் என்ன பண்ணுற? அல்லேலூயா. பாருங்க, பிரேஸ்லா. அப்போ பைபிளை பற்றி நமக்கு கொஞ்சம் தெரியணும். பிரேஸ்லா. அவங்க இப்போ ஒருத்தவங்க முஸ்லீம் சொல்கிறாங்க, அப்படிங்களா, நீங்கள் கூட நல்லா தான் சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் எங்கள் பாஸ்டர் சொல்லவே இல்லையே அப்படி. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லக்கூடாது. முதல்ல நீங்கள் பைபிளை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா அவன் சொல்லுவது தான் உண்மையை போன்று தோன்றும். நல்லா புரிஞ்சுங்களா? எங்கள் இதுலேயும் இப்படி எழுதியிருக்குது, இன்னொன்று மதத்துக்கான சொல்ல, எங்கள் இதுலேயும் இப்படி இருக்கு. அப்படியா,
அப்படி அப்போ முதல்ல சத்தியத்தை நம்ம நினைஞ்சுக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ புரிஞ்சுட்டு பேசலாம் பாருங்க. இப்போ பாருங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறான் பாருங்க. அதற்கு அவன் சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். கவனிங்கள், இப்போ எங்க ஆரம்பிச்சிருக்கிறான்? ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அல்லேலூயா. இப்போ இந்த யூதர்களுடைய பிதாக்கள் யாரு? ஆபிரகாம். ஏன்னா இப்போ யார்கிட்ட செய்தி கொடுத்துட்டு இருக்கிறான்? யூதர்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிள் ஸ்டடினால கொஞ்சம் நீங்களாம் நன்றாக கவனிப்பீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறான்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க. அவன் எந்த பட்டணத்தை சேர்ந்தவன்? மெசொப்பொத்தாமியா. அது ஒரு விக்கிர ஆராதனை உள்ள தேசம். தேவனை அறியாத தேசத்திலிருந்து ஆபிரகாமை எப்படி ஆண்டவர் அழைச்சாரு அப்படி சொல்கிறான் பாருங்க. சகோதரரே, அவன் ஆபிரகாம் காரானூரில் குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமும் நம்மை போல ஒரு காலத்தில் புறஜாதியாக தான் இருந்தான். நல்லா புரிஞ்சுங்க. விக்கிர ஆராதனைக்காரனாக இருந்த ஆபிரகாமை தேவன் சந்தித்து, மகிமையின் தேவன் ஆபிரகாமை சந்தித்து அவனை மீட்டெடுக்கிறார். பிரைஸ்லா. அவன் சொல்கிறான், இப்போ கானாவூரில் இருக்கிறதுக்கு முன்னாடி தேவன் ஆபிரகாமை இப்படி சந்தித்தார் பாருங்க. அப்போ அடுத்த வருஷம் சொல்லுது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அல்லேலூயா. யாரை அழைச்சி கூப்பிட்டாரு? பிரைஸ்லா. வா, நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேசத்தை கொடுக்க போகிறேன். அடுத்தது பாருங்க 4:5. அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கைச்சாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும்போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அல்லேலூயா. இப்போ சூப்பராக விளக்குறான். இப்போ பாலும் தேனும் ஓடுக தேசம், இந்த கானான் தேசத்தில், இப்போ மெசொப்பொத்தாமியா தேசத்திலிருந்து ஆபிரகாமை தேவன் மகிமையின் தேவன் அழைச்சு என்ன சொன்னார்? இங்கே பாருங்கள் 5வது வசனம். இதில் ஒரு அடி நிலத்தாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது, எங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னோம், நியூ இயர் ஆராதனையும் சொன்னோம். எங்கேருந்தான்? வனாந்தரத்திலிருந்து தான் நமக்கு செழிப்பு. அல்லேலூயா. இப்போ நம்மளால் நம்ப முடியல. நம்ம இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பேசின தரிசனத்தை யாராவது வெளியே கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அல்லேலூயா. பாருங்கள், அவ்வளோ பெரிய பல கோடிகள் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்கேருந்து தான் ஆரம்பமாகும் விசுவாசம்? ஒரு அடி நிலம் இல்லைங்க. பிரைஸ்லா. இப்போ நமக்கா சில காரியங்களை ஆண்டு கொடுத்துருக்காரு. அவனோட விசுவாசத்தை பாருங்கள். ஒரு அடி நிலம் இல்லை, ஒரு பிள்ளையும் இல்லை. ஒரு அடி நிலம் இல்லாதவனை பார்த்து, ஒரு பிள்ளை இல்லாதவனை பார்த்து தேசத்தை அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? முதல்ல ஒரு 5 சென்ட் கொடுங்க, அப்புறம் மிச்சத்தை கழிச்சு போ. அல்லேலூயா. ஒரு அடி நிலம் இல்லை. நம்ம பாருங்கள், யோசனை. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அவங்க கூட பேசிட்டு மறுநாள் காலைல வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஆண்டவரே, என் ஜனங்கள்கிட்டையும் சொல்லியாச்சு பாங்க அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. பிரைஸ்லா. விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும். இங்கே நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்றால், ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து தான் வாக்குத்தத்தம் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. பலவீனமான, கடன் சூழ்ந்த, பற்றாக்குறையோடு, பயத்தோடு, சோர்வோடு இருக்கிற இந்த வனாந்தரமான வாழ்விலிருந்து வாக்குத்தத்தத்தை பிடித்தவன் தான் ஆபிரகாம். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லைங்க. ஒரு அடி. நமக்கு சபைக்கு அடிகள் இடம் கொடுத்துருக்காரு பாருங்க. அப்போ நம்ம ஏன் விசுவாசிக்க கூடாது? பாருங்க, வேத வசனம் சொல்லுது, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாய் தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார்.
அல்லேலூயா, ஆமென். அப்போ தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் போதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணுங்க, சோர்ந்து போயிடக்கூடாது, விசுவாசிக்கணும். அவருடைய தரித்திரத்தினால் நீ ஐஸ்வர்யவான், விசுவாசிக்கணும். அவருடைய தழும்பால் நீங்கள் குணமானீர்கள், விசுவாசிக்கணும். இப்போ தேவன் இப்போ சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த விசுவாசிக்கணும். கர்த்தர் நமக்கு மலை மேல் இருக்கிற பட்டணமாய் கர்த்தர் நம்ம சபையை மாற்றுவார், விசுவாசிக்கணும். அப்போ எங்கேருந்து ஆபிரகாமுடைய விசுவாசம் ஆரம்பித்திருக்குது என்பதை ஸ்தேவான் எழுதுகிறாங்க. பிரைஸ் எல்லாம் ஸ்தேவான் சொல்லி கொண்டிருக்கிறார் பாருங்க. அடுத்தது 6வது வசனம். அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்தப்படுவார்கள். அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினிக்குட்படுத்துவேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தப்படியே அவன் ஈசாக்கை பெற்றபோது 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும், யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். இப்போ பைபிள் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க, ஆதியாகமம் முழுவதும் கொண்டு வந்து முடிக்க போகிறான். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறான்? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சந்ததியார் போய் எகிப்தில் போய் என்ன செய்வாங்க, 400 ஆண்டுகள் அடிமையாக இருப்பாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க புறப்பட்டு போவாங்க. அப்புறம் உனக்கு ஒரு குழந்தைய நான் கொடுப்பேன். அவன் 8ஆம் நாளில் ஈசாக்கு என்ன செய்கிறான், விருத்த சேதனம் பண்ணுகிறான். ஈசாக்கு அடுத்து யாக்கோபு வருகிறான். பிரைஸ்ல இங்கே போட்டிருக்கு பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக ஒரு வரியில் அவன் சொல்கிறான் பாருங்கள். 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினார்கள். ஈசாக்கு யாக்கோப்பையும், யாக்கோப்பு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றான். இப்போதான் ஆதியாகமும் 35, 36, 37வது அதிகாரம் வரை வந்துருச்சு. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஷார்ட்டாக பைபிள் எப்படி முதல்ல நம்ம அதிகமாய் பைபிளை புரிந்து கொள்ள வேண்டும், எவ்வளோ அழகாக புரிந்து கொள்ளும்படியாக. அல்லேலூயா. பாருங்க, நம்மகிட்ட யாருக்காச்சும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மத்திய விசேஷத்தை எடுத்து அவன் அவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், அவன் அவனை பெற்றான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடாது. அல்லேலூயா. யாரை பெற்றான் எனக்கு என்னையா பிரச்சனை அப்படி பிரைஸ்லாம் நல்லா புரிந்துக்கோங்க. எப்படி காஸ்பல் சொல்கிறான் பாருங்க. எவ்வளோ பெரிய அற்புதமாக நானும் அவனுக்கு, நானும்னா என்ன, வேத வார்த்தையை குறித்த நானும் காஸ்பல் சொல்கிறான் பாருங்க. இப்படி சொல்லிட்டு வருகிறான் பாருங்க. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படி விற்று போட்டார்கள். தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்கள் என்று அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் நாணத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்துக்கும் தன்னிடத்துக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். ஆதியாகமும் முடிந்தது. அல்லேலூயா. எப்படி கொண்டு போகிறான் பாருங்க. அப்புறம் ஈசாக்கு, யாக்கோப்பு, யாக்கோப்புடைய 12 பிதாக்கள். அதில் யார் தான் ஹீரோ? யோசேப்பு. இப்போ யோசேப்பை எடுத்து, யோசேப்பை யாரெல்லாம் பகைச்சாங்க? பிதாக்கள், அந்த 12 கோத்திர உள்ள அவங்களுடைய சகோதரர்கள் அவங்க பகைச்சாங்க. பகைத்த பிற்பாடு அவன் எகிப்துக்கு போனான். அப்போ பார்வோன் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கிருபையும், வேத வசனம் அழகாக ஆவியானது, அவனுக்கு கிருபையும் நாணத்தையும் அருளினார். பிரேசலா. கர்த்தர் இந்த ஆண்டில் நமக்கு கிருபை கொடுப்பார், விசுவாசத்தின் நிறைவே கொடுப்பார், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவே கொடுப்பார், வல்லமை நிறைவே கொடுப்பார். ஹல்லேலூயா. நாணத்தின் நிறைவே கொடுப்பார். அப்போ பாருங்கள், கிருபையே நாணத்தையும் கொடுக்கும்போது யோசேப்பு உயர்த்தப்பட்டான். பிரைஸா. இப்போ ஆதியாகமும் 50வது அதிகாரம் வரை சொல்லி முடிச்சிட்டான். இல்லையே பாருங்கள், ஒரே 2 வசனம் 3 வசனம் 5 வசனத்துக்குள்ளே அழகாக சொல்கிறான். அப்போ வேத நாணம் நமக்கும் தேவை. அதுக்கு தான் இந்த பைபிள் ஸ்டடி. பிரைஸ்லாம் நம்ம இந்த அப்போஸ்தலர் முடிக்குங்களையும் நம்ம பழைய ஏற்பாட்டையும் பார்க்கலாம். அது மாதிரி புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நிருபங்களையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் புரிந்து கொள்ளும்போது நாம் அதை முதலாவது அறிந்து மற்றவங்களுக்கு நம்ம சொல்லுவது மிகவும் லெகுவாக இருக்கும். பிரைஸ்லாம் பாருங்கள். அப்படியே நம்ம எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். க்ளோரி டு ஜீசஸ். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்முடைய அற்புதமான இந்த பைபிள் ஸ்டடிக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கி ஒரு 5 காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். பூர்ண கிருபை, என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். பூர்ண கிருபை, பூர்ண விசுவாசம், பூர்ண நாணம், பூர்ண பரிசுத்தாவின் நிறைவு, பூர்ண பரிசுத்தாவின் வல்லமை. அல்லேலூயா. சொல்லுங்கள். ஃபுல் ஆஃப் த கிரேஸ், ஃபுல் ஆஃப் த ஃபெய்த், ஃபுல் ஆஃப் த விஸ்டம்,
full of the Holy Spirit, full of the power. அல்லேலூயா. இந்த 5 காரியமும் உங்களுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. நான் கிருபையின் நிறைவை பெற்றிருக்கிறேன், விசுவாசத்தின் நிறைவை நான் பெற்றிருக்கிறேன், ஞானத்தின் நிறைவை பெற்றிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றிருக்கிறேன். நீங்கள் பெற்று அபிஷேகம் அந்நிய பாஷை பேசாதவங்க நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருங்க. நான் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிறேன், என்னால் அந்நிய பாஷை பேச ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுப்பா. அது மாத்திரம் இல்லை, வல்லமையை நான் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. அற்புதங்கள் யார் செஞ்சாங்க? அப்போஸ்தலர்களும் செஞ்சாங்க. பந்தி விசாரிப்பாக இருந்த 7 பேர்த்த ஆண்டவர் செலெக்ஷன் பண்ணார், அவங்களும் அற்புத அடையாளங்களை செய்தார்கள். அதில் ஒரு ஆள் தான் ஸ்தேவான். அதான் இங்கிலீஷில் சொன்னால் ஸ்டீபன். அவன் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கான், டீச்சிங் கொடுத்துட்ருக்கிறான். அல்ல, யாருக்கு டீச்சிங் கொடுத்துருக்கிறான்? வேத பாரகர்கள், பிரதான ஆசாரிகள், அவர்கள் வேதத்தை அதிகமாய் கற்று தேர்ந்தவர்கள், அவங்களுக்கு சொல்கிறான். பரிசுத்த ஆவி நிறைவுனால பேசிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட, அப்போ வேதத்தை இரவும் பகல் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு. அப்போ நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே இப்படிலாம் இருக்குது, எனக்கு புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க, இந்த பைபிள் எனக்கு என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையும் செழிக்கும், உங்கள் மூலமாக மற்றவங்களும் செழிப்பு அடைவார்கள். பிரைஸ்ல அந்த 5 காரியத்தோடு இந்த வருடத்துடைய முதல் பைபிள் ஸ்டடி நம்ம முடிக்க போகிறோம். இந்த 5 காரியத்துடைய நிறைவு உங்களுக்கு இருக்குது. அல்லேலூயா. அதனால் ஐயோ எனக்கு விசுவாசம் இல்லையே, அவங்கள மாதிரி எனக்கு நாணமே இல்லையே, புத்தியே இல்லையே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ்லா. உங்களுக்குள்ளேயும் அவங்களாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்க அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. நாங்கள் இப்போ அங்கே ஆரம்பத்தில் விசுவாசியாக இருக்கும்போது முன்னாடி ரோலில் நான் பின்னாடி தான் உட்காந்துருப்பேன். எங்கள் சபையில் அந்நிய பாஷை அபிஷேகம் இப்போ பெறலை. நான் அப்போ நினைப்பேன், அப்போ இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள்ப்பா, அப்படி பேசுகிறாங்கப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் எனக்குள்ள விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ என்னை அளவில்லாமல் நிரப்பினார். பிரேஸ்லா. அப்போ தாகம் உள்ளவுமே தண்ணீரை ஊற்றுவார். அப்போ நம்ம விசுவாசிக்க ஆண்டவர் இப்போது 5 காரியம் உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த 5 காரியத்தோடு நம்ம இந்த ஆண்டில் துவங்க போகிறோம். நமக்கு ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணுறார். பூர்ண கிருபை உனக்கு ஸ்டார்ட், உனக்குள் விசுவாசம் ஸ்டார்ட், உனக்குள்ள வல்லமை ஸ்டார்ட், உனக்குள்ள அபிஷேகம் ஸ்டார்ட், உனக்குள்ள ஞானம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடி செழிக்கும் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் நடக்கிற எல்லா பைபிள் ஸ்டடி செழிக்கும். இன்னும் அநேக ஜனங்களை கொண்டு வந்து அப்போ அந்த வேதத்தில் உள்ள மகத்துவங்களை எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால கற்றுத்தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சுவிசேஷம் பழகி பெருகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 5 நன்மைகள், 5 ஆசீர்வாதங்களை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் இந்த 5 ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. அப்போ எங்கள் சபை மக்களுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஓ, glory to Jesus.